ஹேர்மேஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக்கு ஒரு நியூ எஃப்எஃபோட நேம் மை நேட் ஹஸ்பண்ட் பார்ட் 1. ஃபஸ்ட்டு ஜங்குக்கை பற்றி பார்க்கலாம். ஜங்குக் ரொம்ப சாஃப்டான கைண்ட் ஹார்ட்டட் இருக்கக்கூடிய பர்சன். ஜங்குக்கு இந்த வேர்ல்டுலேயே ஒருத்தவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தன்னோட மாமா பொண்ணான ஒயினை தான் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து மம்மி டேடி இல்லாமல் தன்னோட பாட்டிமா அரவணைப்பில் வளர்ந்தவங்க ஜங்குக். ஜங்குக்கோட கிராமத்தில் அதிகப்படியான சொத்துக்கு ஜங்குக் தான் ஒரே வாரிசு. ஜங்குக்கோட கேரிங்கான நேச்சரையும் சாஃப்டான அவங்களோட ஃபேஷியல் ஃபெதர்ஸையும் பார்த்துட்டு அந்த ஊரில் ஏகப்பட்ட பொண்ணுங்களுக்கு ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. இருந்தாலும் சிட்டியில் பிறந்து வளர்ந்த தன்னோட மாமா பொண்ணான ஒயினை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஜங்குக்கு ரொம்ப ஆசை. ஜங்குக் பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டான கைண்ட் ஹார்ட்டடான பர்சனாக இருந்தாலும் ஜங்குக்கு கோபம் வந்தது அப்படின்னா யாராலையும் சகிச்சுக்க முடியாது. அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு டார்க் சைடை வெளிப்படுத்திடுவாங்க ஜங்குக். ஆனால் அவ்வளவு சீக்கிரம் கோபம் வராது ஜங்குக்கு. அப்புறம் ஊருக்குள்ளே ஜங்குக் நல்ல ஒரு செல்வாக்கான பர்சன். ஜங்குக்கு இப்போ ஏஜ் 28 ஆகுது. தன்னோட மம்மி டேடி இல்லாமல் பாட்டிமாவோட அரவணைப்பில் வளர்ந்தனால எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக செஞ்சு ஜங்குக் தனக்குன்னு ஒரு நேமை அந்த வில்லேஜில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு கஷ்டம் அப்படின்னாலும் ஜங்குக் ஃபஸ்ட்டு போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய நல்ல பையன். அடுத்ததாக ஒயினை பற்றி பார்க்கலாம். ஒயினுக்கும் மம்மி டேடி கிடையாது. ஒயினை பாட்டிமா தான் சிட்டிக்கு அனுப்பி படிக்க வச்சுருப்பாங்க. ஜங்குக்கை தன்னோட கையிலே வச்சுப்பாங்க. ஏன்னா பையன் இல்லையா, ஸோ ஃப்யூச்சரில் கிராமத்தில் தான் வந்து செட்டில் ஆவாங்க ஜங்குக். அதனால் கிராமத்தில் இருந்தால் தான் விவசாயம் பார்க்குறதுக்கு அப்புறம் ஊருக்குள்ளே நடக்கிற நல்லது கெட்டதுகளை கலந்துக்கிறதுக்கும் ஜங்குக்கு பழக்கம் இருக்கணும். அதனால் ஜங்குக்கை தான் கூட வச்சுப்பாங்க பாட்டிமா. ரெண்டாவது ஜங்குக் ரொம்ப நல்லா படிப்பாங்க. ஸோ ஜங்குக் பாட்டிமா கிட்ட வளர்ந்துருப்பாங்க. பாட்டிமா ஜங்குக்கை தாங்கிட்ட வச்சுக்கிட்டு தன்னோட பையனோட பொண்ணான ஒயினை வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சுருப்பாங்க. ரீசன் பாட்டிமாவை பொறுத்தளவு ஃப்யூச்சரில் ஜங்குக்கு தான் ஒயினுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து ஒரே இடத்துல 2 பேர் வளர்ந்தாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணும்போது சில தொந்தரவுகள் ஏற்படும். இல்லை ஒருத்தவங்களுக்கு பிடிக்காமல் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் ஒயினை சிட்டிக்கு அனுப்பி பாட்டிமா படிக்க வச்சுருப்பாங்க. ஜங்குக்கோட டேடி நல்ல வசதியானவங்க அந்த கிராமத்தில். ஒயினோட டேடி அந்தளவுக்கு வசதி கிடையாது, இருந்தாலும் மரியாதையான ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் ஒயினோட பேரண்ட்ஸும் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பாங்க. அதனால தான் பாட்டிமா இவங்க 2 பேரையும் வளர்க்குறதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கிட்டு தன்னோட பொண்ணோட பையனோட பொண்ணையும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒயினை பொறுத்தளவுக்கு சிட்டியிலேயே சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டலில் தங்கி பிறந்து வளர்ந்ததுனால அந்தளவுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு தெரியாது. அன்பு காட்டுறது, மற்றவங்கக்கிட்ட எப்படி மரியாதையாக நடந்துக்கிறது அப்படிங்கிற எந்த விஷயமும் ஒயினுக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் மேலே பயங்கர மாடர்னான பொண்ணு ஒயின். அப்புறம் ஒயினுக்கு வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னா ஒரு ரக்கடான பர்சனை மேரேஜ் பண்ணி தன்னோட லைஃப்பை லீட் பண்ணணும். அந்த பர்சன் கூட நிறைய குழந்தைங்கள பெற்றுக்கிட்டு தன்னோட கிராமத்தை வளம் வரணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டுட்ருக்காங்க. பாட்டிமா மனசுக்குள்ளே ஜங்குக்கை ஒயினுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை பற்றி ஒயினுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. அப்புறம் இயர்லி ஒன்ஸ் ஒரு 10 days கிராமத்தில் வந்து தங்குவாங்க ஒயின். அந்த டைமில் ஜங்குக்கை பார்ப்பாங்க. ஜங்குக் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பையன், ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன். அதனால் ஜங்குக்கை பிடிக்கும் அத்தை பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய நோ சொல்லிடுவாங்க ஒயின். ஏன்னா ஜங்குக் மாதிரியான பர்சனாலிட்டி இருக்கவங்கள ஒயினுக்கு பிடிக்காது. ஜங்குக்கோட ஆப்போசிட் பர்சனாலிட்டியில் இருக்கவங்கள தான் ஒயினுக்கு பிடிக்கும். அதனால் ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் ஒயினுக்கு கிடையாது. அடுத்து தான் மினியை பற்றி பார்க்கலாம். மினி ஜங்குக்கோட சொந்த சின்ன பாட்டியோட பொண்ணு. அதாவது ஒயின் ஜங்குக்கோட மோனா பாட்டிமாவுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்க பேர் பிங்கி. அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 50 ஏஜுக்கு மேலே தான் மினி பிறந்திருப்பாங்க. ஸோ மினிக்கும் ஒயினுக்கும் சேம் ஏஜ். சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே வளர்ந்துருக்காங்க 2 பேரும். பாட்டிமாவோட தங்கச்சிக்கு ஏஜ் அதிகம் அப்படிங்கிறனால மினி ரொம்ப சின்ன குழந்த. ஸோ அவங்க கூட கூட்டிகிட்டு போகும்போது உங்கள் பேத்தியான எல்லாரும் கேட்டிருப்பாங்க. தெரியாதவங்க கேட்டிருப்பாங்க. இதனால் வெக்கப்பட்டுக்கிட்டு ஒயினை வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைக்கும்போது தன்னோட பொண்ணான மினியையும் ஒயின் கூட சேர்ந்து படிக்க வைக்க அனுப்பியிருப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து ஒயின் மினி 2 பேரும் ஒன்றா தான் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க. இப்போ ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும்.
மினி பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆனால் மினியை விட ஒயின் எக்ஸ்ட்ரீம் பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. தான் ரொம்ப அழகாக இருக்கும்னு ஒயினுக்கு பயங்கர கர்வமே உண்டு. மினி நல்லா ஒயினை உசுப்பேற்றி விட்டு தன்னோட காரியங்களை சாதிச்சுக்கிற அளவு பயங்கர கிளவரான பொண்ணு மினி. ஆனால் மினி அளவுக்கு ஒயின் ரொம்ப கிளவர் கிடையாது. என்ன தான் வெளியில் இண்டிவிஜுவலாக வளர்ந்தாலும் அந்தளவுக்கு பொது அறிவும் ஒயினுக்கு கிடையாது. ஆனால் மினி பயங்கர ஷார்ப். இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். ஒயின் ஜங்குக் 2 பேரும் ஜங்குக்கோட வயல்வெளியில் சைடில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு கீழே நின்றுட்டுருக்காங்க. ஒயின் ஜங்குக் 2 பேரும் ஆப்போசிட்டில் தான் நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் மினி பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்கிறாங்க, மசன்னு என்னத்துக்கு நின்றுக்கிட்டு இருக்கீங்க, உட்காருங்க எல்லாரும், உட்காந்துட்டு ஜங்குக் மாமாவையும் என்னோட ஒயினையும் தீர்த்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஜங்குக் அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் மினியை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாமா முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஒயினுக்கு பிடிக்கலன்னா விட்டுடணும் அவளை, எஸ்டர்டே தான் மேரேஜ் முடிஞ்சது, அதுக்காக அவங்க கூட வாழ முடியுமா, பிடிக்காத பொண்ணை பாட்டிமா விஷம் குடிச்சிடுவேன்னு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, விடிய காத்தால் தானே தெரிஞ்சது பொய் சொல்லியிருக்காங்க எங்ககிட்ட அப்படின்னு, அப்புறம் அந்த கல்யாணத்தை எப்படி நாங்கள் ஏற்றுக்குவோம், ஒயினுக்கு பிடிக்கலன்னா அதை நான் பண்ண விட மாட்டேன், உடனே தீர்த்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சாயத்து தலைவரையும் ஜங்குக்கையும் பார்த்து மினி. அப்போ ஒயின் தன்னோட ஹேண்ட்ஸை கட்டிண்டு, ஆமாம் எனக்கு இந்த சோடாபட்டி மாமாவை பிடிக்காது, என் பாட்டிமா செத்து போயிடுவாங்களோங்கிற பயத்தில் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், சரியான கோலந்த ஆள், இவரை அத்தை பையன் எனக்கு பிடிச்சாலும் புருஷனாக பிடிக்காது, 2 நிமிஷம் கூட நான் இவர் கூட வாழ மாட்டேன், நான் இவர் கூட என்னை தீர்த்து விடலை, ஏதாவது பண்ணிக்கிட்டு செத்து போயிடுவேன், என்னை தீர்த்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஜங்குக்கு பேசவே முடியலை, பயங்கரமான அவமானம், அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு அமைதியாக கீழே குனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமா தன்னோட தங்கச்சி பிங்கி பாட்டிமாவை ஹக் பண்ணிக்கிட்டு, இவளை நான் வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சிருக்கவே கூடாது, எப்படி பேசுகிறா பாருடி அப்படின்னு அழுகிறாங்க. அப்போ பிங்கி பாட்டி, விட பார்த்துக்கலாம் விட, என் மக இருக்காளே அந்த மினி, காலம் போன கடைசியில் அவளை பெற்று இவ தான் அவளுக்கு உசுப்பேத்தி விட்றதே, இந்த 2 சூனியக்காரிங்களையும் அனுப்பி படிக்க வச்சது பெரிய தப்பு, படிக்காமல் வீட்லேயே போட்டு கொண்டிருக்கணும், தப்பு பண்ணிக்கிட்டோம், என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் அந்த மினி, இதை எங்கே போய் சொல்லி ஒழியலாம், கம்முன்னு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு பிங்கி பாட்டி மோனா பாட்டியை சமாதானப்படுத்துகிறாங்க. அந்த டைமில் பஞ்சாயத்து தலைவர் ஜங்குக்கை பார்த்து, எங்கே பாருங்கள் ஜமீன்தார் ஐயா, உங்கள் மனைவி உங்கள் கூட இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, உங்களோட விருப்பம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக் அமைதியாக ஒயினை பார்த்து, என்னையும் எஸ்டர்டே தான் மேரேஜ் பண்ணான், என் கூட ஒழுங்காக வாழலை, அப்படி இருக்கும்போது என்னை பற்றி தெரிஞ்சுக்காம இவ அவசரப்பட்டு என்னை தீர்த்து விடுங்கன்னு சொல்கிறா, சின்ன பொண்ணு புரியலை, ஒரு 6 மாதம் என் கூட ஒன்றா இருக்கட்டும், அப்போயும் என்னை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தீர்த்து விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். இங்கே பாருங்க பஞ்சாயத்து தலைவரே, என்னது இது, எஸ்டர்டே மேரேஜ் நடந்தது, இன்றைக்கே வந்து நான் தீர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டேன், தீர்த்து விடுங்க, 6 மாதம் ஒரு ஆம்பளை கூட என்னால் ஒன்று மணி இருக்க முடியாது ஒரு ரூம்குள்ளே, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இவர் பிடிக்கல, 6 மாதம் இல்லை 6 வருஷம் ஆனாலும் இவர் எனக்கு பிடிக்காது, தீர்த்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அப்போ பஞ்சாயத்து தலைவர் அப்படியே ஒயினை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, கொட்டப்பாவடை கட்டிக்கிட்டு இந்த பொண்ணு இந்த ஊருக்குள்ளே வரும்போதே தெரியும் இது அடக்க உடக்கமாக இருந்து குடும்பம் ஓட்டாதுன்னு, பார்த்தாத குறைக்கி இந்த மினி வேற, ஐயோ, இருந்தாலும் ஜங்குக் தம்பி நல்லவர், அவர் ஆசைப்படுறார் இந்த பொண்ணை, நல்லா தெரியுது அவர் பேச்சுவார்த்தையிலேயே, அவருக்காக இந்த பொண்ணை நான் வீட்டில் உட்கார வைக்கணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, இங்கே பாருங்கம்மா, கல்யாணம் முடிஞ்சு எங்கேயும் மறுநாளே உங்களை தீர்த்து விட மாட்டாங்க, 6 மாதம் நீங்கள் ஜங்குக் தம்பி கூட இருக்கணும், அவரோட வீட்டில் அவரோட ரூமில், 6 மாதம் கழிச்சும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஜமீன்தார் ஐயாவை அப்போ டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு போகலாம், இப்போ நீங்கள் கிளம்புங்க உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ ஐயோ, இந்த கிராமத்துக்காரவங்களோட தான் தொந்தரவே, போகிறேன், ஆனால் நான் 6 மாதம் கழித்து வருவேன், இந்த ஆள் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே, வாமினி போகலாம் அப்படின்னு வேகமாக அந்த வயல்வெளி விட்டு வீட்டை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க ஒயின். பாட்டிமாவும் பிங்கி பாட்டியும் வேகமாக எழுந்து தங்களோட சாரியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே, ரொம்ப நன்றி பஞ்சாயத்து தலைவரே, ஜங்குக்கு வாப்பா அப்படின்னு
ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஜங்குக்கு மனசெல்லாம் ஒரே பாரம், பயங்கர கவலையாக இருக்குது. ஏன்னா எஸ்டர்டே தான் பயங்கரமான செலவில் அந்த கிராமமே அப்படியே ஆணு பார்க்குற அளவுக்கு பிரம்மாண்டமாக மேரேஜ் பண்ணியிருப்பாங்க ஜங்குக். ஏன்னா ரொம்ப வருஷமாக ஒயின் சைடாக லவ் பண்ணி இப்போ மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்காமல் நெக்ஸ்ட் டேவே வந்து தீர்த்து விடுங்கன்னு சொன்னது பயங்கர கஷ்டத்தை தருது ஜங்குக்கு. ரொம்ப அவமானமாக இருக்குது. இருந்தாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு ஜங்குக் தன்னோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. மினி தன்னோட வீட்டு லிவிங் ஏரியாவில் உட்காந்து ஹேயாக ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க. மினிக்கு டேடி கிடையாது. மினி பிறந்து ஒரு 2 இயர்ஸ்லேயே டேடி இறந்து போயிருப்பாங்க. ஸோ மினிக்கு ஒரே ஒரு உறவு அப்படின்னா அவங்களோட மம்மி பிங்கி பாட்டிமா தான். ஆனாலும் பிங்கியை பொறுத்தளவு ஒயின் பிங்கி 2 பேருக்குமே யார் மேலேயும் அன்பு கிடையாது. தங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கணும்னு நினைக்கிற நல்ல செல்ஃபிஷான பொண்ணுங்க 2 பேரும். இப்போ ஹேயாக உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது பிங்கி பாட்டி இப்போ மினிக்கிட்ட வந்து, ஏன் மினி, முட்டாள் மினி, நீ தான் கெட்டு ஒளிகிறனா? ஒயினுக்கு அழகுவோல கல்யாணம் பண்ணி அழகாக குடும்பம் ஓட்ட வேண்டியது என்னத்தடி அவகிட்ட சொல்லி கொடுத்து புருஷன் கூட வாழ விடாமல் பண்ணுற, பாக முடியுதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மம்மி வாயப்பத்து, வயசான காலத்தில் என்னை பெற்றுக்கிட்டு என்னை நீ தொந்தரவு படுத்திக்கிட்டு இருக்க. ஒயினுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் பண்ண விட மாட்டேன். எங்களை சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுவிட்டு என்ன நீங்கள் ஜாலியாக கிராமத்தில் கும்மாளமாக தெரிஞ்ச. நான் வந்தது உனக்கு கடுப்பாக இருக்கா? பிச்சு போடுவேன் பிச்சு. வாயை பற்றிக்கிட்டு கம்முன்னு கடை, வயசாகி போச்சு உனக்கு. நானும் ஒயினும் அந்த ஜங்குக் மாமாவை டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வீட்டில் வந்து உட்காந்துக்குவோம். நீ தேவையில்லாமல் பேசாமல் உன் அக்கா வீட்டுக்கு ஓடி போயிடு. தேவையில்லாமல் மோனாவும் நீனும் சேர்ந்துக்கிட்டு ஏதாவது குட்டிக்கலாட்டா பண்ணி ஒயினை ஜங்கு கூட சேர வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது பண்ணிங்க 2 பேருக்கும் வச வச்சு போட்டு தள்ளிடுவேன். என் ஒயின் போவோம். எனக்கு ஒயின் தான் முக்கியம், நீங்கள் யாரும் முக்கியம் கிடையாது. குழந்தையிலேருந்து ஒயினும் நானும் ஒன்றாவே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒயினுக்கு பிடிக்காத அந்த ஜங்கு தேவையில்லை. ஒயினுக்கு வாயை பற்றிக்கிட்டு கம்முன்னு கடை போ. எனக்கு தயிர் சாதமும் சுண்டவத்தலும் ரெடி பண்ண. நீ மற்ற சாப்பாடு செஞ்சால் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது போ அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அந்த டைமில் மோனா பாட்டிமா வேகமாக மினியோட வீட்டுக்குள்ளே வந்து, சுண்டவத்தல் கொடுக்காதடி, 4 சொட்டு பாய்சனை தயிர் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடு, தின்னுப்பிட்டு சாகட்டும். ஏன் மினி, பஞ்சாயத்தில் அம்பிட்டு ஆம்பளைங்க நிற்கும்போது என்ன கத்துற நீ? உனக்கு என்னடி பிரச்சனை? என் பேத்தியும் பேரனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னமோ பண்ணட்டும். என் தங்கச்சி பொண்ணுன்னு உன்னைய பார்க்குறேன். காலம் போன கடைசியில் வந்து நீ பிறந்துக்கிட்டு, ஐயோ என் பேர பிள்ளைங்களை பிரித்து விட்றதுக்கு கங்கலம் கட்டிக்கிட்டு திரியிற. கொண்டு போடுவேன் நினைவில் வச்சுக்கோ. ஏ பிங்கி, உன் மகள் அடக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டி. அதுக்கு மினி மோனா பாட்டிமாவை பார்த்து, கொஞ்ச நாளில் அவங்க தங்கச்சியை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு ஓடி போயிடுங்க. ஒயினை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நானும் ஒயினும் இந்த வீட்டில் இருக்க போகிறோம். எங்களுக்கு பெருசாக கல்யாணம் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படியே கல்யாணம் பண்ணிக்க ஆசை வந்தால் எங்களுக்கு பிடிச்ச பையனை தான் மேரேஜ் பண்ணிப்போம். தேவையில்லாமல் ஜங்குக் மாமாவை ஒயின் கூட வாழ வைக்கிறதுக்கு எந்த தில்லுமுள்ளு வேலையும் பார்க்காம வேலையை பார்த்துக்கிட்டு கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அப்போ இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு மோனா பாட்டிமா சொல்கிறாங்க, ஏ மினி, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ பண்ணுறதுக்கெல்லாம் அனுபவப்படி நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா வேகமாக தன்னோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. எங்கே அதர் ஹேண்ட் ஒயின் தன்னோட பெட்ரூமில் ஹேயாக படுத்திருக்காங்க. ஜங்குக் இப்போ தான் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. ஜங்குக்கை பார்த்ததும் டக்குன்னு எழுந்து உட்காந்துக்கிட்டு, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். எனக்கு ஒன்றும் வேணாம் ஒயின், உனக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். இங்கே பாரு, எதுக்கு என்னை உனக்கு பிடிக்கல நீ சொல்லு. எஸ்டர்டே தான் மேரேஜ் முடிஞ்சது. கண்டிப்பாக உனக்கிட்ட பேசணுன்னு தான் நான் வந்தேன். விடிஞ்சும் விடியாமையும் எழுந்திரிச்சு தோட்டத்துக்கு ஓடி போயிட்டேன். அங்கே வந்து பார்த்தா தான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன்னு தெரிஞ்சது. என்ன தான் பிரச்சனை? நான் பார்க்க அழகா இல்லையா? ஹேண்ட்ஸமாக இல்லையா? அப்படி இருக்கும்போது என்ன பேபி உனக்கு பிரச்சனை? உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கித்தரேன். ஃபிங்கர் டிப்பில் நீ நினச்சதெல்லாம் உன் கைக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது எதுக்கு என்னை பிடிக்கல உனக்கு? என்னோட உயிரையே உன் மேலே ஊற்றி வச்சுருக்கேன்டி. எதுக்காக நீ என்னை பிடிக்கலன்னு சொல்கிற? நீ கேட்டுக்கிட்டேன்னு சொல்லி தானே எஸ்டர்டே கூட ஃபர்ஸ்ட் நைட் வேணான்னு சொன்னதும் நான் அமைதியாக போய் சோஃபாவில் படுத்துட்டேன். ஆனால் மார்னிங்கே போய் நீ என்னை பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் ஏமா என்னை பிடிக்கலன்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. ஓஹோ, யூஸ்லெஸ். எனக்கு எரிச்சலாக இருக்குது உங்களை பார்க்கும்போது. நல்லா வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு
ஒரு துண்டை உன்னை தோளில் போட்டுக்கிட்டு இந்த கிராமத்தை ஊர் சுற்றிக்கிட்டு திரியிறீங்க. பத்தாத குறைக்கி அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்னு ஏகப்பட்ட பேர் உங்களை பார்த்து சொல்லி விட்டுக்கிட்டு இருக்காளுங்க. நான் அடிக்கடி இந்த ஊருக்கு வரும்போது தான் நோட்டீஸ் பண்ணுறேனே. உங்களை மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கிற ஆளை நான் நம்பவே மாட்டேன். என்னைய வீட்டில் வச்சுக்கிட்டு எத்தனை பேரை வெளியில் சைட் அடிச்சுக்கிட்டு திரியிறீங்க. ஒழுங்காக உண்மையை சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஜங்குக்கு அப்போ டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் ஐஸை ஓப்பன் பண்ணி வைனை பார்த்து, நீ என்ன தான் சொல்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை. எதுக்காக நான் மற்றவங்கள பார்த்து சைட் அடிக்கணும்? இந்த ஊருக்குள்ளே எந்த பொண்ணையும் நான் திரும்பி கூட பார்த்ததில்ல. எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து ஒன்றே மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா நான் கோபப்பட மாட்டேங்கிறேன், சண்டை போட மாட்டேங்கிறேன் மற்றவங்கக்கிட்ட, நான் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கேன், ஆனால் யாரையும் தூக்கி போட்டு மிதிக்க மாட்டேங்கிறேன்னு தேவையே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க. எதுக்காக நான் மற்றவங்களை அடிக்கணும் மிதிக்கணும்? என்ன அவசியம் இருக்கிறதுக்கு? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் ஸ்டாமினாவோடு தான் இருக்கேன். என் கூட ஒரு லைஃப்பை லீட் பண்ணி பாரு பேபி. என்னை உனக்கு பிடிக்கும். என்னை டிவோர்ஸ்லாம் பண்ணுறேன்னு சொல்லாத பேபி. எனக்கு பெரிய அசிங்கம் அது. இந்த ஊரோட ஜமீன்தார்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் எட்டிப்போ முதல்ல, எனக்கு உன்னை பிடிக்கல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கு. எதுவுமே பேசலை, அமைதியாக ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 5 month பாஸ் ஆகிடுச்சு. ஜங்குக் தன்னை விரும்ப வைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க வைன்கிட்ட. இதெல்லாம் பாட்டிமா பார்த்து சகிச்சிக்கவே முடியாமல் அமைதியாக இருக்காங்க. இருந்தாலும் ஜங்குக் வைனை தான் கூட இருக்க வைக்கணும் அப்படின்னு வைனுக்கு பிடிச்ச மாதிரி வைனோட ரூமை அழகாக ஆல்ட்ரேட் பண்ணுறது, வால்க்கு பிடிச்ச மாதிரி பெயிண்டிங் பண்ணுறது, வைனுக்கு பிடிச்ச மாதிரி கார்டன் செட்டப் கூட வீட்டை சுற்றி ரெடி பண்ணிட்டாங்க. வைனுக்கு ரோசஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ரோஜாப்பூ தோட்டத்தையே ரெடி பண்ணியிருக்காங்க. அரேஞ்ச் பண்ணி இந்த 5 monthல வைனுக்கு எந்தெந்த அக்கேஷன்ஸ் வந்தாலும் அது எல்லாத்துக்கும் ஜுவல்லரிஸ் வாங்கி கிஃப்ட் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் வைன் நல்லா வாங்கி வச்சுக்கிட்டு ஜங்குக்கிட வாழ மாட்டேங்கிற ஒரே முடிவோடு இருக்காங்க. வைனை பொறுத்தளவு ஜங்குக்கை ஏன்னு தெரியல பிடிக்கல. ரீசன் அவங்க சாஃப்டான பர்சன் அப்படிங்கிறனால மட்டும்தான். மற்றபடி ஜங்குக்கோட உருவத்தை பார்த்தோ ஜங்குக்கோட பேச்சுவார்த்தையை பார்த்தோ கிடையாது. வைனை பொறுத்தளவு ஜங்குக் கோபப்பட மாட்டாங்க, யாருக்கிட்டையும் ரொம்ப சாஃப்டாக நடந்துப்பாங்க. இந்த விஷயந்தான் வைனுக்கு ஜங்குக்கிட்ட பிடிக்காதது. இதனால தான் ஜங்குக்கூட வைன் இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜங்குக் எதுக்காக மற்றவங்க கிட்ட கோவப்படணும்? அவங்கவுங்களோட வேலைகளை ஒழுங்காக பார்த்துக்கிட்டு ஜங்குக் தன்னோட லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தேவையில்லாத அட்வென்ச்சரை வைன் யோசிச்சுக்கிட்டு தேவையில்லாமல் ஜங்குக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜங்குக்கு நல்லாவே புரிஞ்சாலும் காரணமில்லாத எப்படி கோபப்படுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னோட லைஃப்பை எப்படி போகுதோ அதே போல் போகட்டும், எல்லாம் சரியாயிடுங்கிற ஒரே நினப்பில் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டும் கேட்டுட்டும் இருந்த பாட்டிமாவுக்கு சகிச்சிக்க முடியல. ஒரு ஃபைன் நைட் வைன் சாப்பிட்டுட்டு அவங்க மில்க் எடுத்துகிட்டு ரூம்குள்ளே போகும்போது வைன் குடிக்கக்கூடிய மில்கில் 2-3 டேப்லெட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி வைனுக்கே தெரியாமல் வைன்கிட்ட கொடுத்துடுவாங்க. வைன் அதை சாதாரண மில்க்குன்னு நினச்சிக்கிட்டு தன்னோட ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஜங்குக்குமே அதே மாதிரி ஒரு 2-3 டேப்லெட்டை போட்டு ஜங்குக்கு கொடுத்து அனுப்பி விட்டுடுவாங்க. ஸோ வயக்ரா பில்ஸோட எஃபெக்ட் அன்னைக்கு நைட்டு ஜங்குக் வைன் 2 பேரும் ஒரு ஹாட்டான மேக்கவுட் செக்ஷனை ஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஃபர்ஸ்ட் மூவ் வைன் தான் பண்ணியிருப்பாங்க. ஜங்குக் வைனே வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் மூவ் பண்ணதும் அதை ரெஃப்யூஸ் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு லாங்கான நைட் அது. ஜங்குக்கோட காட் கூட அதில் உடஞ்சி போயிருக்கும். அந்தளவுக்கு தன்னோட லவ்வை பொழிஞ்சிருப்பாங்க ஜங்குக் வைன்கிட்ட. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஒரு 10 o'clock போல் தான் ஜங்குக் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பாங்க. பக்கத்தில் வைனை காணும். ஸோ ஒன்றும் புரியாமல் வைனை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு ஒரு ஹாப்பியான ஃபேஸில் எழுந்திரிச்சு பாத் பண்ணிவிட்டு டவுன் ஸ்டேர் போகும்போது பாட்டிமா தான் உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்க. ஜங்குக் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதறி போய் பாட்டிமா கிட்டே போய் என்னன்னு கேட்கும்போது வைன் எகெயின் ஜங்குக்கிட்டேருந்து பிரிஞ்சு போகிறதுக்காக பஞ்சாயத்தை கூட்டியிருக்கிறதா சொல்லி அழுதுகிட்டு இருப்பாங்க பாட்டிமா. ஒன்றுமே புரியலை ஜங்குக்கு. இன்னும் ஒரு 1/2 hour பஞ்சாயத்துக்கு போகணும், வா போகலான்னு பாட்டிமா கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அந்த டைமில் வைன் தன்னோட பாடியில் இருக்கக்கூடிய ஹக்கி மார்க்ஸையும் பைட் மார்க்ஸையும் அப்படியே ஒரு கன்சீலர் வச்சு கவர் பண்ணிவிட்டு நல்ல பிள்ளையாட்டம் ஒன்றும் நடக்காத மாதிரி நின்றுட்டுருப்பாங்க. பக்கத்துலேயே மினியும் ஒரு கோல்டு ஃபேஸில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஜங்குக்கு புரிஞ்சு போயிடுச்சு, நம்ம என்ன பண்ணாலும் வைன் தாங்கிட்ட வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாதி சொத்தை வைனோட நேமில் எழுதி வச்சுட்டு
வைனுக்கு விவாகரத்து கொடுத்துருப்பாங்க. பாட்டிமாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வைனோட பிடிவாதத்தை சகிச்சுக்க முடியல. வேறு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சு உன்னை ஏண்டா விட்டுட்டோம் அப்படின்னு வைனை நான் வருத்தப்பட வைப்பேன். இன்னையோட அவனுக்கு பேத்தி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட பாட்டிமா ஜங்குக்கை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க தன்னோட வீட்டுக்கு. மினியோட மம்மியான பிங்கி பாட்டிமாவும் மினியும் வைனும் கெட்டு ஒழியட்டும், இவங்களை நம்மளால் அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட வீட்டிலே வந்து செட்டில் ஆகிருப்பாங்க. இதுதான் ஜங்குக்கோட லைஃப்பில் நடந்த பாஸ்ட் மெமரிஸ். ஜங்குக் இப்போ ப்ரெசண்ட்டில் பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாழடைஞ்ச மாளிகைக்கு முன்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பல ஆண்டுகளாக அந்த மாளிகையில் பேய் இருக்கிறதாகவும் அந்த மாளிகைக்குள்ளே போனால் யாராலையும் வெளியில் வர முடியாதுன்னு நிறைய வதந்திகள் ஜங்குக்கோட கிராமம் மட்டும் கிடையாது, மாளிகையை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற கிராமங்களுக்கும் நல்லா தெரியும் இந்த மாளிகையை பற்றி. ஆனால் உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஸோ தன்னோட ஒய்ஃபுக்கு விவாகரத்து கொடுத்துட்டு ஜங்குக்கு வாழ விருப்பம் இல்லாமல் பாட்டிமாவை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு கிளம்பி இந்த மாளிகை முன்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி டியர்ஸ் வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் நான் வாழ விரும்பலை. என்னோடய பாதி சொத்தையும் வைனுக்கு கொடுத்துட்டேன். அதை வச்சு சந்தோஷமாக இருக்கட்டும். நான் என் பாட்டிமாவுக்கு என்னோடய மீதி சொத்தை வச்சுக்க கொடுத்துட்டேன். அவங்களுக்கு தெரியாது, எனக்கு அப்புறம் அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட இறுதி காலத்தை கழிச்சுக்கட்டும். என் வைன் இல்லாத லைஃப்பில் நான் இருக்க மாட்டேன். இனிமே எனக்கு எப்படி சாகிறதுன்னு தெரியல, சாகிறதுக்கும் பயமாக இருக்குது. இந்த அரண்மனைக்குள்ளே போனேன்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கிற அமானுஷ்யமான விஷயம் என்னை ஏதாவது பண்ணி கொள்ளட்டும். உண்மையிலேயே இந்த அரண்மனைக்குள்ளே போனால் வெளியில் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு நான் இப்போ தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த அரண்மனைக்குள்ளே போயிட்டு நான் வெளியில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் வைன் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே வாய் விட்டு சொல்லிக்கிட்டே தன்னோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிக்கிட்டு அந்த அரண்மனையோட ஃப்ரண்ட்டு கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க ஜங்குக். இதை எல்லாத்தையும் ஒரு பிளாக் கலர் ஷேடோ நின்று கேட்டுக்கிட்டு இருக்கு. ஐ மீன் ஜங்குக் பேசின எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்படின்னு ஒரு மைல்டான ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக் பின்னாடியே அந்த கருப்பு நிழல் போகுது. அந்த கருப்பு நிழலை பற்றின எந்த ஐடியாவும் இல்லாத ஜங்குக் அந்த கோட்டைக்குள்ளே போகி நின்று அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. மிகப்பெரிய கோட்டை அது. ஃப்ளோரெல்லாம் இடிஞ்சு போகி அதில் ஒட்டியிருக்க கற்கள் எல்லாம் அப்படியே கலண்டுருக்கு. ஜங்குக் அதை அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே, யாராவது இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்கன்னா எங்கள் முன்னாடி வாங்க, நான் வாழ்கிறதுக்கு விருப்பப்படலை, என்னை வந்து ஏதாவது பண்ணி இந்த உயிரை என் உடம்புலேருந்து பிரித்து எடுத்துருங்க, நான் வாழ விரும்பாமல் இங்கே வந்துட்டேன். இந்த கோட்டையை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த கோட்டைக்குள்ளே அமானுஷமான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. யாராவது இருந்தால் என்னை வந்து ஏதாவது பண்ணுங்க, நான் வாழ விரும்பலை, என்னை ஏதாவது பண்ணி கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அந்த கருப்பு உருவம் அப்படியே சைடில் போய் ஒரு தூண்கிட்ட நின்று பார்க்குறதுக்கு எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கான் இவன். அப்படி இருக்கும்போது என்னோட மனைவிக்கு விவாகரத்து கொடுத்துட்டு வந்துட்டேன், வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனை போய் ஒருத்தி வேண்டான்னு சொன்னாளா? ஐயோ பாவமாக இருக்கே இவனை பார்க்கையில் எனக்கு. இந்த கோட்டைக்குள்ளே 200 வருடங்களுக்கு அப்புறம் முதல் முறையாக வந்திருக்க ஒரே மனுஷன் இவன் தான். முதல்ல இவன் நல்லவனா கெட்டவனான்னு நான் சோதிச்சு பார்க்குறேன். இவன் கெட்டவனாக இருந்து கெட்ட வழிகளுக்கு போய் ஏதாவது பிரச்சனைன்னு இந்த ஊர் மக்களுக்கு பண்ணியிருந்தான். இன்னைக்கு தான் இவன் வாழ்க்கையோட கடைசி நாள். அதுக்கு மாறா இவன் நல்லவனாக இருந்திருந்தான் கண்டிப்பாக இவனுக்கு நான் உதவி பண்ணுவேன். நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். இந்த ராஜ்யத்தை ஒரு காலத்தில் நான் ஆண்ட அரசன். என்னோட பிரஜைகளை பாதுகாக்கிறது என்னோட பொறுப்பு. பார்க்குறதுக்கு இவன் என்ன போலயே இருக்கானே, ஒருவேளை என்னோட வம்சாவளியில் ஒருத்தவனாக இருப்பானோ தெரியலையே. இவனை பார்த்ததும் எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. இவன் நல்லவனாக தான் இருக்கணும்னு என் மனசு சொல்லுது. இவனை சோதிச்சு பார்க்குறேன் அப்படின்னு தனக்கு தானே அந்த பிளாக் ஷேடோ நினச்சிக்கிட்டு அப்படியே சைடில் திரும்பி அங்கே இருக்கிற மிரரை பார்த்து லைட்டாக ஸ்மிக் பண்ணுது. அவ்வளோதான்.
அப்படியே ஒரு சின்ன குழந்த போல் மாறிடுச்சு அந்த கருப்பு ஷேடோ. குடுகுடுன்னு குழந்தையா மாறின நெக்ஸ்ட் செகண்டே ஜங்குக்கிட்ட தான் ஓடுது அந்த கருப்பு ஷேடோ. ஜங்குக்கு அப்போ அழுதுகிட்டு அப்படியே நீஸில் உட்காந்துருப்பாங்களா, அந்த கருப்பு ஷேடோ குழந்தையா மாறி கிட்ட ஓடி போய் நின்னதும் ஜங்குக் டப்புன்னு நிமிந்து, யாரும்மா நீ, இங்கே எப்படி வந்த அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த இடத்துக்கு அடிக்கடி வருவேன். இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல நான் வந்து விளையாண்டுட்டு என்னோடய வீட்டுக்கு போயிடுவேன். இந்த ஊர் தான் என்னோடய வீடு. உங்களை நான் இங்கே பார்த்ததே கிடையாதே, புதுசாக இருக்கீங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. ஜங்குக்கு ஹார்ட் பீட்டே ரைஸ் ஆகுது. அப்படியே குழந்தைய தூக்கி ஹார்ட்டோடு அணைச்சிக்கிட்டாங்க. ஐயோ, இந்த இடம் நல்ல இடம் கிடையாது, இங்கெல்லாம் வரக்கூடாது நீ அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். இது ரொம்ப நல்ல இடம். நான் மாதிரி சின்ன குழந்தைங்க இங்கே வந்தால் கிஃப்டெல்லாம் கிடைக்கும் தெரியுமா, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஹேண்ட்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுது. அதில் ஒரு காஸ்ட்லியான சாக்லேட் இருக்குது. ஜங்குக் அதை பார்த்துட்டு, என்னது இது, இந்த குழந்தை இப்படி சொல்லுது, அம்மோ நீ மட்டும்தான் இருக்கியா, இல்லை நிறைய பேர் இருக்காங்களா இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. நான் மட்டும்தான் இருக்கேன், நான் மட்டும்தான் வருவேன். நான் வந்து இங்கே இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு என் வீட்டுக்கு ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லுது அந்த குழந்தை. ஐயா, இங்கே சாகிறதுக்கு நான் வந்து கடைசியில் இது குழந்தைங்கெல்லாம் ஈஸியாக வந்துட்டு போகிற இடம் மாதிரில இருக்குது. அடக்கு கடவுளே, இந்த புத்தியில் இருந்தால் அந்த ஒயின் என்னைய எப்படி கண்டுக்குவா அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, இங்கே பாரம்மோ, சரி நீ வந்துட்டியா, இந்த சாக்லேட் யார் கொடுத்தது உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம்குள்ளே நிறையா சாக்லேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குழந்தை. அப்போ யாராவது இப்போ இங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஆமாம், நிறைய பேர் இருக்காங்க இங்கே. நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேருந்து இறங்கி குடுக்குடுன்னு மெயின் டோரை நோக்கி ஓடி போயிடுச்சு அந்த குழந்தை. ஜங்குக்கு ஒன்றுமே புரியலை. ஐயா, என்னது இது, இந்த மாளிகையை ஏதோ பெரிய அந்த பங்களா இந்த பங்களா பூத்து பங்களான்பாங்க, ஏகப்பட்ட பேர் உள்ளே இருப்பாங்க போலையே, அசால்ட்டாக ஒரு குழந்தை வந்துட்டு போகுதே, என்னது இது அப்படின்னு புலம்பி போகி ஜங்குக் எகெயின் அந்த மாளிகைக்குள்ளே நடந்து போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா பயங்கர ஷாக் ஜங்குக்கு. ரொம்பவே நீட் க்ளீனான ஒரு பெரிய கிச்சன் ரூம் இருக்குது. கிச்சனை பார்த்ததும் ஜங்குக் திக்கு திக்குன்னு முழிச்சுக்கிட்டு, ஆளுங்க யாரும் இருப்பாங்களா, இந்த இடம்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கே, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அந்த டைமில் ஜங்குக்கு சைடில் அந்த கருப்பு உருவம் பாட்டிமா மாதிரி தன்னோட உருவத்தை மாற்றிக்கிட்டு, என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. அப்படியே திரும்பி, ஒன்றும் வேணாங்க எனக்கு, நான் அந்த சைடு போனேன், தெரியாமல் இங்கே உள்ளே வந்துட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. டக்குன்னு அந்த பாட்டிமா ஹேண்ட்ஸை பிடிச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே பாட்டிமாவோட ஃபேஸை பார்க்கையில் கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்குது ஜங்குக்கு. என்ன பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அப்போ பாட்டிமா ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே திருப்பி பார்த்துட்டு, ஏய் உன் பேர் ஜங்குக்கா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. ஜங்குக் தான், எனக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். இல்லை, நான் நல்லா ரேகை பார்ப்பேன், உனக்கு ஜங்குக்கு ஜியானுங்கிற மாதிரி நேம் தான் உனக்கு இருக்கணும், இல்லாட்டி குக்கினாவது உனக்கு நேம் இருக்கணும். ரேகையில் இந்த 3 பேரும் தான் இருக்குது. கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டி உன்னை தீத்து விட்டுட்டாளா அப்படின்னு அந்த பாட்டிமா நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஹார்ட்டே அப்படியே ரைஸப் ஆகுது. ஆமாம் பாட்டி, ஆமாம், இன்றைக்கி தான் என்னைய டிவோர்ஸ் பண்ணி விட்டா என் பொண்டாட்டி, என்னைய பிடிக்கலன்ட்டா, இதெல்லாம் என் ரேகையில் தெரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அப்போ அந்த கருப்பு ஷேடோ தானே பாட்டிமாவாக வந்திருக்கு. அந்த ஷேடோ மனசுக்குள்ளேயே நினச்சிக்குது, அட கடவுளே, இவன் ரேகையை பார்க்கும்போதே என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுதே, இவன் ரொம்ப நல்ல பையன். ஓ என்னது இது, இப்படி போய் மாட்டியிருக்கானே இவன் பொண்டாட்டிக்கிட்ட. இவன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ தான், ஆனால் பயங்கர குறும்பு பிடிச்சவ போலையே. எப்படியாவது இவனை அவன் பொண்டாட்டி கூட வாழ வைக்கணும். நல்ல பையனாக தெரிகிறான். இருந்தாலும் இவனுக்கு ஆசைகள் எதுவும் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். ஆசைகள் இருந்தாலும் இந்த கோட்டையை விட்டு வெளியில் போக முடியாது. பார்த்துக்கிறேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு
உனக்கு இந்த ஜென்மத்தில் ஒரே பொண்டாட்டி தானே, உன் பொண்டாட்டி உன்னையை தீர்த்து விட்டுட்டு போனாலும் உன்கிட்டே வந்துடுவா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஜங்குக்கு உடனே தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு, நிஜமாலேவா பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இல்லாட்டி விடு, எனக்கிட்ட ஏகப்பட்ட பேத்திங்க இருக்காங்க, அவங்கள ஒருத்தையும் நான் கட்டி வச்சுக்கிறேன், நீ பார்க்குறதுக்கும் நல்ல பையனாக இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா அங்கேருந்து அப்படியே டைனிங் ஹால் சைடு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு ஃபுல் லைட் செட்டப்போட ஒரு பிரம்மாண்டமான டைனிங் ஏரியா அங்கே இருக்குது. ஜங்குக்கு ஹார்ட்டே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது அந்த டைனிங் ஏரியாவை பார்த்துட்டு. பாட்டி, என்னது இது? இது அரண்மனைன்னு தெரியுது வெளியிலேருந்து பார்க்கும்போதே, உள்ளுக்குள்ளே இவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த அரண்மனைக்குள்ளே யாரும் வந்து போய் பார்த்ததே இல்லைனா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. அந்த கருப்பு ஷேடோ, இல்லை நீ வெளியூருக்கார பையனா, அடிக்கடி நாங்கள் வெளியிலலாம் போயிட்டு வருவோம், நாங்கள் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அரண்மனைக்குள்ளே தான் நாங்கள் அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எங்கே பார்த்தியா என் பேத்திங்க, 4 பேத்திங்க எனக்கு, அதோ அங்கே உட்காந்துருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பேத்தி, இது 2வது, இவங்க 2 பேரும் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே, வா எங்கள் கூட வந்து ஷாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே டிகிடுன்னு ஜங்கு கூட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு போய் தன்னோட பேத்திங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுட்டாங்க. ஜங்குக்கு எதுவுமே பேச முடியல. இல்லைங்க பாட்டி, மனசு சரியில்லை, ஆனால் என்னன்னு தெரில, உங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது, சாப்பாடெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பாட்டிமாவோட பேத்திங்களை பார்த்து அப்படியே எழுந்து நின்று பவ் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க. இல்லை நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா பரிமாறுறாங்க. இப்படியே ஒரு 1/2 hour பாஸ் ஆகுது. ஜங்குக் அந்த 4 பொண்ணுங்களையும் நார்மலாக பார்த்துருப்பாங்க, அந்த பொண்ணுங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பாங்க, ஆனால் எந்த விதமான பேட் ஐஸும் ஜங்குக்கிட்ட இல்லை. இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அந்த கருப்பு உருவம் மனசுக்குள்ளே நினச்சிக்குது, ஐயோ இவன் ரொம்ப நல்ல பையன் போலையே, உலகத்துலையே பேரழகிகளை கூட்டிகிட்டு வந்து நான் இங்கே உட்கார வச்சுருக்கேன், ஆனால் திரும்பி கூட பார்க்கலையே, சூப்பர், என்னோட 2 டெஸ்ட்டில் இவன் பாஸ் பண்ணிட்டான், கடைசி இவனுக்கு பொருள் மேலே ஆசை இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு பாட்டிமா ஜங்குக் ஃபுட் ஃபினிஷ் பண்ணதும் அப்படியே சைடில் கூட்டிகிட்டு போகிறாங்க. டைமில் ஜங்குக் பாட்டிமாவை பார்த்து, நான் கிளம்புறேங்க பாட்டிமா, வேற எங்கேயும் நான் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. போகலாம், நீ என் வீட்டுக்கு முதல்ல வந்திருக்க, என் அரண்மனையை விட்டு வெளியில் போகையில் நான் உனக்கு ஏதாவது பரிசு கொடுத்து தான் அனுப்புவேன், வா என் கூட அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா இப்போ அங்கேருந்து பக்கத்து அறைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த அறையை பார்க்கும்போது ஏதோ டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய இடம் போல் இருக்குது. என்ன பாட்டி இது, இது உங்களோட பெட்ரூமா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஆமாம், என்னோட பெட்ரூம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சைடில் இருந்து ஒரு கீ எடுத்து அப்படியே சைடில் திருப்புறாங்க. அவ்வளோதான், ஆடி போயிட்டாங்க ஜங்கு. கிட்டத்தட்ட ஒரு பிக் ஹால் தெரியுது. அந்த ஹால் முழுக்க கோல்டு பிஸ்கட்டும் நவரத்தினங்களும் சில்வர் பிஸ்கட்ஸும் அப்படியே அடுக்கியிருக்கு. அப்படியே கண்ணை கவரக்கூடிய அழகழகான ஜுவல்லரிஸ் அதில் அங்கங்கே ஹேங் பண்ணியிருக்கு. ஜங்குக்கு அதெல்லாம் பார்த்துட்டு, பாட்டி நீங்கள் தப்பாக வேறு ஏதோ அறையை திறந்துட்டீங்க, உங்களோட கஜானா தெரியுது, யாராவது பார்த்தா பிரச்சனையாயிடும், அதை க்ளோஸ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சே போயிடுச்சு அந்த பிளாக் ஷேடோவுக்கு, ஜங்குக்கு எது மேலேயும் ஆசை இல்லை, ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா அப்படியே அந்த கீயை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பெரிய ஹால்வே அப்படியே க்ளோஸ் ஆகிக்கிச்சு. அப்போ ஜங்குக், நான் கிளம்புறேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே பாரு, நீ நல்ல பையன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ உன் வாழ்க்கையிலேயே ஒரு முறை தான் இந்த இடத்துக்கு வர முடியும், அதுக்கப்புறம் இங்கேருந்து போகவே முடியாது, அடிமையாக்கி நாங்கள் இங்கே உன்னை உட்கார வச்சுடுவோம், ஆனால் நான் உன்னை இங்கேருந்து அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டேன், நீ கிளம்பும்போது உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளு, நான் தர்றேன், அந்த வரம் நிரந்தரமாக உனக்கிட்ட இருக்காது, சில வருடங்கள் இல்லை சில மாதங்கள், நீ எந்த ஒரு காலகட்டத்தை குறிப்பிடுறியோ அது வரைக்கும் அந்த மேஜிக் உனக்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும், புரிஞ்சுக்கோ, உனக்கு அரிய வாய்ப்பை நான் தர்றேன், உனக்கு என்ன வேணுமோ எனக்கிட்ட கேளு, உன் ரேகையை பார்த்தே உன் வாழ்க்கையை சொன்னேன்னா எனக்கிட்ட கேளு தைரியமா, உனக்கு என்ன வேணும், நீ ரொம்ப கவலையில் இருக்க,
உன் பொண்டாட்டி மேலே அதிக அன்பில் இருக்குதானே, உன் பொண்டாட்டி உனக்கு வேணுமா அப்படின்னு அந்த கருப்பு ஷேடோ பாட்டிமா மாதிரி நின்று கேட்டுக்கிட்டு இருக்கு. ஜங்குக்கு ஐசி டீரப் ஆயிடுச்சு. அப்படியே தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க அந்த பாட்டிமாவை. ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த கருப்பு ஷேடோவுக்கு. என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு யாரும் வேணாம், என்னை பிடிக்கலன்ட்டா என்னோட மனைவி. என் மனைவியும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ஹாப்பியாக இருக்கட்டும். எனக்கு சாகணுங்கிற எண்ணம் வந்தது. இந்த அரண்மனைக்குள்ளே உண்மையிலே ஏதோ அமானுஷ்யமாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு சாகிறதுக்கு பயம். இந்த அரண்மனைக்குள்ளே வந்தால் ஏதாவது பேய் பிசாசி என்னை அடித்து கொள்ளட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் உள்ளே வந்தேன். உங்களை பார்த்ததும் எனக்கு என் பாட்டிமா நினப்பு வந்துடுச்சு. பாவம், நான் இல்லாமல் அவங்க என்ன ஆவாங்க? கண்டிப்பாக என் பொண்டாட்டி என் பாட்டிமாவை பார்த்துக்க மாட்டா. நான் தான் என் பாட்டிமாவை பார்த்துக்கணும். காலை ஃபுல்லாக என் மனைவியை நினச்சிக்கிட்டு என் பாட்டிமா கூட நான் வாழ்ந்துக்கிறேன். அவங்க பாவம், அவங்களுக்கு என் துணை வேணும். உங்களை பார்த்தனாலே என் பாட்டிமாவோட நினப்பாக இருக்குது. நான் என் பாட்டிமா கிட்ட போகணும். நான் கிளம்புறேன். நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க. ரொம்ப வேலையெல்லாம் பார்க்காதீங்க. பாவம், நீங்கள் உங்கள் பேத்திங்களை வேலை பார்க்க சொல்லிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நான் முடிஞ்சால் அப்பப்போ இங்கே வந்துட்டு போகிறேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா, நான் அடுத்த வாட்டி வாங்கிட்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. உண்மையிலேயே அந்த கருப்பு ஷேடோவுக்கு ஜங்குக்கோட இந்த கேரிங் வாய்ஸை கேட்டதும் மனசே குளிர்ந்து போயிடுச்சு. அதெல்லாம் ஒன்று வேணாம் தங்கம், நீ அழப்படாது, எனக்கு கஷ்டமாக இருக்கு, அழாத அப்படின்னு வாய்ஸை மாற்றிடுச்சு அந்த ஷேடோ. திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்ட அந்த கருப்பு ஷேடோ, அது சில்லுன்னு தண்ணி குடித்தேன், அதான் குரல் மாறி போச்சு. நீ அடிக்கடி வா, உன்னைய பார்த்துக்கிறேன் சரியா, நீ கவலைப்படாத. சரி, ஒன்றே ஒன்று உனக்கிட்ட கேட்கணும். உன் பொண்டாட்டி எதுக்காக உன்னை வேண்டான்னு சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அது நான் வீரமாக இல்லையா, ஸ்ட்ராங்காக இல்லையா, ஒரு ரக்கடான பர்சனை தான் அவள் விரும்பினாலாம். அதாவது ஒரு ரக்கடான ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. என்ன பண்ணுறது, நான் பிறந்ததுலேருந்து மம்மி டாடி இல்லாமல் என் பாட்டிமாவோட அரவணைப்பில் இருந்தவன். என் பாட்டிமாவுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருந்த பையன். என் பாட்டிமாவுக்கு மட்டும் இல்லை, யாரையும் நம்ம தொந்தரவு படுத்தக்கூடாதுன்னு நான் இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு என் பாட்டிமா சொல்லி வளர்த்துருக்காங்க. கோபப்படுறது ரொம்ப தப்பு, யாருக்கிட்டையும் கோபப்படக்கூடாது, அது தப்புன்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. இந்த மாதிரியான பேக்ரவுண்டை வளர்ந்தனா எப்படி ரக்கடாக நான் இருக்கிறது? ரெண்டாவது, ரக்கடாக இருக்க என்ன இருக்குது? மற்றவங்கக்கிட்ட நான் ஏன் ரக்கடான குணத்தை காட்டணும்? அவங்க என்ன பண்ணாங்க என்னைய? இதெல்லாம் என் ஒய்ஃப்க்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு பிரச்சனைனா அதை தட்டி கேட்குற அளவுக்கு தைரியத்தோடு நான் இருக்கேன். எனக்கிட்ட தான் யாரும் பிரச்சனைக்கே வரமாட்டேங்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நான் லீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் என்னை என் மனைவிக்கு பிடிக்கல. ஒரே ரீசன், நான் ரகடாக இல்லை, அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் இல்லை. என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு கூட என் ஒய்ஃப் சொல்லிட்டா தெரியுமா. இதை வெளியில யார்ட்டையும் சொல்லிக்காதீங்க. எனக்கு மனசு கேட்கல, உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு உண்மையிலே சாகணும் போல இருக்குது. ஆனால் நான் சாக மாட்டேன், என் பாட்டிமா கிட்ட போகணும் அப்படின்னு அழுகிறாங்க ஜங்கு. கோபம் வருது அந்த பிளாக் ஷேடோவுக்கு. என்ன தைரியம் இருந்தால் இப்பேற்பட்ட ஒரு நல்ல பையனை இவ்வளவு காயப்படுத்தியிருப்பான் அந்த பொண்ணு, எருக்குடி உனக்கு அப்படின்னு தனக்கு தானே அந்த பிளாக் ஷேடோ நினச்சிக்கிட்டு, அண்ணமில்லை என் தங்கமே, வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஒரு நாப் பண்ணுறாங்க அந்த பாட்டிமா. ஐ மீன் அந்த கருப்பு ஷேடோ. அவ்வளோதான், 3 இன்ச்சுக்கு ஒரு குட்டி ஃபேரி வந்துடுச்சு. ஜங்குக்கோட ஐஸ்க்கு அந்தளவுக்கு தெரியல. ஆனால் ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே திருப்பி அந்த குட்டி ஃபேரி சைடில் இருக்க ஒரு டேபிளில் அப்படியே தன்னோட குட்டி விங்ஸை வச்சு பறந்துக்கிட்டு நிற்கிறத காட்டுறாங்க. அங்கே பார்த்தியா, அது மேஜிக் ஃபேரி. அதுக்கிட்ட போய் நீ என்ன வேண்டிக்கிட்டாலும் அது உனக்கு கிடைக்கும். நீ எனக்கிட்ட வரம் கேட்கல, கொஞ்ச நாள் அது மாறி போகிறதுக்கு. நீ அந்த ஃபேரிக்கிட்ட போய் உன்னோட வேண்டுதலை சொல்கிற. ஐ மீன், உனக்கு என்ன வேணுமோ அதை ஃபேரிக்கிட்ட நீ வேண்டுதலாக வச்சுக்கிற. அவ்வளோதான். நீ என்ன நினைக்கிறியோ அந்த ஃபேரி உனக்காக கொடுக்கும். அரிய வாய்ப்பு, போய் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. இல்லை, எனக்கு இந்த வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று வேணும்னா அது என் மனைவி மட்டும்தான். என் கூட அன்பாக இருக்கணும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும். ஆனால் அது முடியாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு.
எந்த ஒரு மேஜிக்காலையும் வாழ்க்கையை மாற்ற முடியாது. அப்படி ஒரு மேஜிக் மூலமாக வாழ்க்கை மாறுது அப்படின்னா அது நிரந்தரமாக இருக்காது. என்னோட வாயின் என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூட வந்தால் சரி, இல்லையா அவள் லைஃப் அவள் பார்த்துக்கட்டும். அவளுக்கு எந்த கவலையும் இல்லை. நான் என் சொத்தில் பாதி அவளுக்கு கொடுத்துட்டேன். அதை வச்சு அவள் சந்தோஷமாக இருக்கட்டும். பத்தலையா, இதுக்கப்புறம் நான் சம்பாதிக்கிறது அவளுக்கு கொடுப்பேன். அவள் என்னை விரும்பாமல் இருக்கலாம், நான் அவளை விரும்புகிறேன். நான் என் பாட்டிமாக்கிட்ட கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கோக் பாட்டிமாவை பார்த்து ஒரு பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் சாகணும்னு நினச்சி இங்கே வந்தேன் பாட்டிமா. உங்களை பார்த்ததும் என் மனசை மாற்றிக்கிட்டேன். நீங்கள் பத்திரமா இருங்க. நான் அடுத்த வாட்டி வரும்போது உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். சரி, வாங்கிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா டைட்டாக ஒரு ஹக் பண்ணுறாங்க. ஜங்குக் ஒரு வார்மான ஸ்மைலில் பாட்டிமாவை பேக் பண்ணிவிட்டு தன்னோட பேக்கெட்டில் இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து பாட்டிமாவோட ஹேண்ட்ஸில் வச்சுட்டு, இதை வச்சுக்கோங்க, இதை நீங்கள் எனக்காக வச்சுக்கணும். உங்களுக்கு ஏதாவது பிடிச்சதை வாங்கி சாப்பிடுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பாட்டிமா அந்த கருப்பு ஷேடோ ஜங்குக் போகிறத அப்படியே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, 200 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் இந்த அரண்மனைக்குள்ளே வந்து உயிரோடு திரும்பி போகிறான். அதுவும் முதல் முறையாக எனக்கு பரிசு கொடுத்துட்டு போகிறான். நான் நல்லா இருக்கணும்னு சொல்கிறான். மீண்டும் என்னை வந்து பார்க்குறேன்னு சொல்கிறான். மனசெல்லாம் சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. என்னோட பாவம் கழிஞ்சு போகி நான் லைட்டுக்கு போகக்கூடிய நேரம் வந்துடுச்சு. நான் இந்த பூமியில் இருக்கும்போது பல அக்கிரமங்களை செஞ்சேன். என்னோட மனைவியோட சாபத்தினால நான் அவதிப்பட்டுக்கிட்டு ஒரு 300 வருடங்களாக இந்த இடத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தேன். பல பேர் இந்த அரண்மனைக்குள்ளே வந்து திரும்பாமல் இங்கேயே இறந்து போயிருக்காங்க. நான் அவங்களுக்கு காட்டின 3 வாய்ப்புகளை இழந்து போகி, சில பேர் குழந்தைய பார்த்து குழந்தைக்கிட்ட இருந்து பறித்து சாப்பிட்டுக்கிட்டு, குழந்தையோட ஹேண்ட்ஸில் லெக்ஸில் போட்டிருக்க நகைகளை பறிச்சுக்கிட்டு அங்கேருந்து ஓட பார்ப்பாங்க. குழந்த உருவத்திலேயே அவங்கள நான் போட்டு தள்ளியிருக்கேன். அதையும் மீறி என்னோட பாட்டி உருவத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து நல்ல பிள்ளை மாதிரி பேசி பாட்டிமாக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, பாட்டிமா காட்டுற அந்த அழகிகளை அடையிறதுக்கு ஆசைப்பட்டு அந்த அழகிகள் கையாலேயே இறந்து போயிருக்காங்க. அதையும் மீறி ஒருத்தவங்க உள்ளே வரும்போது என் கஜானாவை பார்த்து மயங்கி போய் கஜானாக்குள்ளே போய் தங்கங்களையும் அங்கே இருக்கக்கூடிய நவரத்னங்களையும் அள்ளிக்கிட்டு போகும்போது பாட்டி உருவத்திலேயே அவங்கள நான் போட்டு தள்ளியிருக்கேன். ஆனால் முதல் முறையாக ஒரு ஆம்பளையை சந்திச்சிருக்கேன். தன்னோட மனைவிக்காக ஏங்குற ஒரு ஆம்பளைய. என் மனைவியை நான் ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன். பல பெண்களோட உல்லாசமாக இருந்து என்னோட இந்த ராஜ வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கேன். என் மனைவி ரொம்ப நல்லவ. சகிச்சுக்க முடியாமல் என்கிட்ட கோபப்பட்டா. என் மனைவியை நான் கோபத்தில் ஒரு ஸ்லாப் பண்ண போகி அவள் சைடில் இருக்க டேபிளில் இடித்து விழுந்து இறந்து போயிட்டா. அவளோட ஆன்மா என்னைய சபிச்சிருச்சு. தன்னோட மனைவி மேலே யார் உண்மையான அன்பில் இந்த மாளிகைக்குள்ளே வர்றாங்களோ அவங்க மூலமாக தான் உனக்கு சாப விமோச்சனம். அதுவரையும் நீ இந்த அரண்மனையிலேயே கடை அப்படின்னு என்னோட மனைவியோட ஆன்மா என்னைய சபிச்சுட்டு அவள் சொர்க்கத்துக்கு போயிட்டா. நான் ரொம்ப துடிச்சுக்கிட்டு கிடந்தேன். ஆனால் இந்த ஜங்குக்கை பார்க்கும்போது தான் உண்மையான அன்பு அப்படின்னா எப்படி இருக்கும், உண்மையான ஒரு காதல் அது எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். 2வது, இவன் கைரேகையை நான் பார்த்துட்டேன். இவனுக்கு ஒரே மனைவி தான். அந்த மனைவி கூட தான் இவனோட வாழ்க்கை ஓடும். ரொம்ப சேட்டை பிடிச்சவ இவன் மனைவி. எப்படியும் இவன்கிட்ட அவள் வரமாட்டா. வேற ஒருத்தவங்களை அவள் திருமணம் செஞ்சுக்கவும் மாட்டா. அவளும் வாழாமல் இந்த நல்ல மனுஷனான ஜங்குக்கையும் வாழ விடாமல் படுத்துவா போட்டு. ஆனால் விதியோட விளையாட்டு இந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. என்னோட சக்திகளை பயன்படுத்தி என்னோட இந்த 300 ஆண்டு கால தேடலை ஜங்குக்கு நான் வரமாக வழங்குறேன். ஃபேரி அப்படின்னு ஒரு ஷவுட் பண்ணுறாங்க. அந்த கருப்பு ஷேடோ பாட்டி உருவத்தில் நின்று அந்த 3 இன்ச் ஹைட் இருக்கக்கூடிய ஃபேரி அழகாக தன்னோட விங்ஸை அப்படியே ஃப்ளை பண்ணிக்கிட்டே அந்த பாட்டிமா கிட்ட வந்து ஷோல்டரில் உட்காருது.
என்ன வேணும், என்ன வரம் வேணும், கேட்கும் வரத்தை அள்ளி கொடுப்பேன் அப்படின்னு அந்த ஃபேரி சொல்லுது. அப்போ அப்படியே திரும்பி அந்த ஃபேரியை பார்த்து பாட்டிமா தன்னோட உள்ளங்கையில் அந்த ஃபேரியை அப்படியே உட்கார வச்சு, இப்போ வந்துட்டு போன ஜங்குக்கோட வாழ்க்கையில் அவனோட மனைவி ஜங்குக் எப்படி இருக்கணும்னு நினச்சாலோ அதே மாதிரி ஜங்குக்கை மாற்று. ஒவ்வொரு இடத்துலையும் ஜங்குக்கை அவன் ரசிக்கணும், அவன் கூட வாழ ஆசைப்படணும், அவன் கூட அதிக குழந்தைகளை பெற்றுக்கணும். எந்த வாழ்க்கை தனக்கு கிடைக்காதுன்னு ஜங்குக் பயந்தானோ அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக ஜங்குக் அனுபவித்து வாழணும், சந்தோஷமாக வாழணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை இப்போவே செய் அப்படின்னு அந்த ஃபேரியை பார்த்து அந்த பாட்டிமா சொல்கிறாங்க. ஐ மீன் அந்த கருப்பு ஷேடோ சொல்லுது. அவ்வளோதான். தன்னோட லிட்டில் ஹேண்ட்ஸில் வச்சுருக்க ஸ்டிக் எடுத்து அப்படியே 2 times சர்க்கிள் பண்ணுது அந்த 3 inch ஹைட் இருக்கக்கூடிய ஃபேரி. அவ்வளோதான். அப்படியே மின்மினி பூச்சி மாதிரி ஏதோ ஒரு மேஜிக் கிளிட்டர்ஸ் அப்படியே பரவுது அந்த இடம் முழுக்க. நான் ஜங்குக்கையும் அவரோட மனைவியையும் நல்லா வாழ வைப்பேன். இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய மாற்றங்களை அவங்களே பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அப்படியே அந்த ஃபேரி மறைஞ்சு போயிடுச்சு. அந்த கருப்பு ஷேடோ அப்படியே இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே தன்னோட 2 ஹேண்ட்ஸையும் அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி பழமான ஒரு ஷவுட் பண்ணுது. அவ்வளோதான். அடுத்த செகண்டே அந்த பேலஸை விட்டு வெளியில் வந்துருச்சு அந்த கருப்பு ஷேடோ. அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸை வைடாக ஓப்பன் பண்ணி ஸ்கையை பார்த்து நிற்குது. அந்த டைமில் வானத்திலிருந்து ஒரு கீ வந்து அந்த கருப்பு ஷேடோவோட ஹேண்ட்ஸில் விழுகுது. அப்படியே க்ரிப்பாக அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிமிர்ந்து நிற்குது அந்த கருப்பு ஷேடோ. அடுத்த செகண்டே கருப்பு கலரில் புகை போல் இருந்த அதோட உருவம் அப்படியே ரியலான உருவமாக, ஐ மீன் ஒரு மனுஷனை போல் தன்னோட பழைய உருவத்துக்கு வருது. தன்னோட ஹேண்ட்ஸ்லேருந்து அந்த கீயை அப்படியே டைட்டாக பிடிச்சி அப்படியே க்ரிப் பண்ணி, இந்த அரண்மனையோட வாயிலோட சாவி என் கையில் இருக்குது. இதோட இந்த அரண்மனைக்கு யார் வேணாலும் வரலாம் போகலாம், எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த அரண்மனைக்குள்ளே இருக்க முடியும் இனிமே. ஏன்னா என்னோட தொந்தரவு இனி யாருக்கும் இருக்காது. என்னோட சேர்ந்து என்னோட பொக்கிஷங்களையும் நான் என்னோட எடுத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 feet ஹைட் இருக்க மேன் தன்னோட ஹேண்ட்ஸில் இருக்க சாவியை அப்படியே க்ரிப் பண்ணி பிடிக்கிறாங்க. அப்படியே அந்த சாவி நுணுங்கி கொட்டி போயிடுச்சு. அதுக்கு அடுத்த செகண்டே அந்த பர்சனும் அப்படியே காற்று மாதிரி கரைஞ்சு போயிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக் தன்னோட கிராமத்தை நோக்கி தன்னோட பைக்கில் வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. நல்லாவே ஒரு ஈவினிங் டைம் அது. ஜங்குக் பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு பலமான காற்றடிக்குது. ஃபேரி அந்த டைமில் தான் தன்னோட ஸ்டிக்கை வச்சு ஒரு ரோல் பண்ணி அப்படியே ஒரு ஹிட் பண்ணியிருக்கோம் ஏரில். அந்த காற்றுல அடித்த ப்ரெஷர் ஆகப்பட்டது ஜங்குக்கோட ஹெட்டில் அப்படியே பனி போல் சிக்கு சிக்குன்னு வந்து பொழியுது. ஜங்குக் இருந்திருந்த மாதிரி தன்னோட ஹெட்லேருந்து ஏதோ ஜிகுனா பேப்பர் மாதிரி விழுகுதே அப்படின்னு அப்படியே தன்னோட ஹெட் அப்படியே ஷேக் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அப்படியே பேலன்ஸ் மிஸ் ஆகி வண்டியிலேருந்து நல்லா விழுந்துடுவாங்க கீழே. அவ்வளோதான். அந்த சைடு போக வந்துக்கிட்டு இருந்த ஆட்கள் ஒடியாந்து ஜங்குக் அப்படியே தூக்கி உட்கார வைக்கிறாங்க. ஜங்குக் அப்படியே மயங்கி போயிட்டாங்க. ஐயோ, பக்கத்து ஒரு ஜமீன்தார் இவர் ரொம்ப நல்ல மனுஷன், ஐயோ ஆஸ்பத்திரிக்கு தூக்குங்க, அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக் அப்படியே தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாங்க. ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்லேருந்து அப்படியே ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்கு அந்த டைமில். எங்கள் அதர் ஹேண்ட் பாட்டிமா ஒயின்கிட்ட பலமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கப்படாதடி, ஓடிப்போ போ, அந்த மினி வீட்டுக்கு போய் அங்கேயே உட்காந்துக்க, நீனும் மினியும் கெட்டு ஒளிய போகிறீங்கடி. என் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்து நான் இங்கே உட்காந்துக்குவேன். என் பேரனும் நானும் என் தங்கச்சியும் நாங்கள் பாட்டுக்கு நீ இருப்போம். நீனும் அந்த மினியும் கெட்டு ஒளிங்க. என் பேரன்கிட்ட நீ வரவே கூடாது இனிமே, பொடி எழுந்துடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயின்கிட்ட ஒரு ட்ராலியை கொடுத்து எழுந்திரி அப்படின்னு அதட்டுறாங்க. அந்த டைமில் ஒயின் அப்படியே பாட்டிமோட ஹேண்ட்ஸை உதறி விட்டு நகர்ந்து போங்க, எனக்கே போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராலியை எடுத்துக்கிட்டு டவுன்ஸ்டேர் போகிறதுக்காக ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து நிற்கிறாங்க. அந்த டைமில் அந்த கோட்டையிலிருந்து 3 inch ஹைட் இருக்கக்கூடிய லிட்டில் ஃபேரி தன்னோட
ஸ்டிக் வச்சு ரோல் பண்ணி ஒரு ஹிட் ஏரில் கொடுத்துருக்கும் இல்லையா, அந்த வைப்ரேஷன் ஒயினுக்கு அப்படியே ஹெட்டுக்கு மேலே ஏதோ மின்மினி பூச்சி பறந்த மாதிரி ஏதோ வந்து விழுகுது. ஏதோ ஜிகுனா பேப்பர் வந்து தன்னோட தலையிலேருந்து கொட்டுற மாதிரி ஒயின் ஃபீல் பண்ணுறாங்க. இருந்திருந்தாப்புல அப்படி பண்ணதும் அப்படியே லெக்ஸ் வந்து ஸ்லிப்பாகி அப்படியே குடுகுடுன்னு படியிலேருந்து உருண்டு கீழே விழுந்துட்டாங்க. பயங்கரமான அடி ஒயினுக்கு நீஸ்லேயும் ஹெட்லேயும். அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்னு அழுதுகிட்டே பாட்டிமா கிடுக்கிடுன்னு ஓடி போய் ஒயினை தூக்குறாங்க. ஒயினுக்கு நல்லாவே ஃபோர்ஹெட்டில் அடி, பயங்கரமாக ப்ளீட் ஆகுது. ஐயோ யாராவது வாங்க அப்படின்னு கத்திக்கிட்டே தன்னோட மெய்ட்ஸோட ஹெல்ப்பில் ஒயினை அப்படியே காரில் உட்கார வச்சு மினியை காரை ட்ரைவ் பண்ண சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க பாட்டிமா. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக்கை எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களோ அங்கே தான் ஒயினையும் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் வரும்போது தான் ஆப்போசிட்டில் வந்திருக்க சில கிராம மக்கள் மூலமாக ஜங்குக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறது தெரிய வந்திருக்கும். பாட்டிமா அழுது கத்திக்கிட்டு ஜங்குக்கு பார்க்க ஓடி போயிட்டாங்க. பாட்டிமா மட்டும் இல்லை, பாட்டிமாவோட சிஸ்டரான பிங்கி பாட்டியுமே ஜங்குக் ரூமுக்கு ஓடி போயிட்டாங்க. மினி அப்போ 2 பாட்டிமாவையும் பார்த்துக்கிட்டே, ஒயினை விட்டுவிட்டு ஓடுறத பாரு, நான் இருக்கேன் என் ஒயினுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயினோட ரூம்குள்ளே போய் ஒயினை பார்க்குறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ அப்படியே மெல்ல எழுந்து உட்காந்துருக்காங்க. பாட்டிமா ஜங்குக்கிட்ட வந்து, தங்கமே என்னம்மாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜங்குக் டைட்டாக தன்னோட ஐஸை க்ளோஸ் பண்ணி கெயின் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, ஹெட்டை ரொம்ப பெயினாக இருக்குது பாட்டிமா, உண்மையிலே ரொம்ப தாங்க முடியலை பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை தங்கம், ஒன்றும் இல்லை. டாக்டர் இப்போ வர சொல்லி நான் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுடுறேம்மா, உனக்கு போட சொல்லிடுறேன், வலி மாறிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பிங்கி பாட்டிமாவை கூப்பிட்டு, பிங்கி டாக்டரை போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஒயின் இப்போ தன்னோட ஐஸ் அட்ஜஸ்ட் பண்ணி முழிச்சு பார்த்து மேலே எழுந்து உட்காடுறாங்க. மினி கிடுகிடுன்னு ஒயின் கிட்ட வந்து, ஒயின் செல்லம் என்னாச்சுடி உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. மினி எனக்கு ஹெட்டை வலிக்குது மினி, பயங்கரமான ஹெட் பெயின், மனசுக்கு ஏதோ தெரியல, நிம்மதியாக ஒரு விதமான ஒரு எப்படி சொல்கிறது ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மினி அப்போ குறுக்குறுன்னு ஒயினை பார்த்துட்டு, அது ஒன்றும் இல்லை, மார்னிங் தானே உனக்கும் ஜங்குக்கும் டிவோர்ஸ் ஆணுச்சு, அதுதான் மனசு ஃப்ரீயாக இருக்குது, கவலைப்படாத, எல்லாம் சரியாக போயிடும், இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு ஏன்னு தெரியலை, ஜங்குக்கை டிவோர்ஸ் பண்ணியாச்சுங்கிற வேர்டை மினி சொன்னதும் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓ காட், ஆமாம்ல, மாமா அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை மாமாவா? எப்போ நீ இப்படியெல்லாம் பேசியிருக்க, புதுசாக மாமான்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா ஒயின் சித்த நேரம் அமைதியாக இருந்துட்டு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க மினி ஒயின்கிட்ட. எஸ்டர்டே நைட்டு மாமா மேலே எந்த தப்பும் இல்லை, நான் தான் போய் மாமாவை அப்ரோச் பண்ணேன், அவங்க என்னைய ஒதுக்கி தான் விட பார்த்தாங்க, நான் தான் அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிச்சி கிஸ் பண்ணி எங்களுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. மேரேஜ் ஆகி 6 மந்த் அவர் கூட ஒன்றா இருக்கணும்னு சொன்னாங்கள்ல, 5 மந்த்து தாண்டி ஆயிருக்கு. நானே போய் அவர்கிட்ட ஒன்று மண்ணா இருந்துக்கிட்டு மறுநாளே வந்து அவரை பஞ்சாயத்து கூப்பிட்டு தீர்த்து விட்ருக்கேன். நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுதுடி அப்படின்னு ரொம்பவே ஒரு சாஃப்ட் வாய்ஸில் ஒயின் சொல்கிறாங்க. மினி அப்போ குறுக்குறுன்னு ஒயினை பார்த்துட்டு, மண்டையில் அடிப்பட்டத்தில் ஏதாவது ஆகி போச்சா உனக்கு, ரொம்ப சாஃப்டாக பேசுகிற, இப்படியெல்லாம் உனக்கு பேச தெரியாதே, யார் தப்பு பண்ணாலும் தப்பு மற்றவங்க கிட்ட தான், நம்மக்கிட்ட கிடையாதுன்னு நம்ம பேசுவோம், அப்படி இருக்கும்போது வாண்டடாக நீ தப்பு பண்ணின்னுட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, என்னடி இது அப்படின்னு சொல்கிறாங்க மினி. மினி ப்ளீஸ், என்னன்னு தெரியலடி, ஒரு மாதிரி இருக்குது எனக்கு, உடம்பு மனசெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ இனம் புரியாத ஒரு ஹாப்பினஸ்ஸை நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டி மனசுக்குள்ளே, என்னோடய மாமாவை நான் பார்க்கணும், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். எதை மாமாவை பார்க்கணுமா? அதை தான் காலையே டிவோர்ஸ் பண்ணி விட்டுப்புட்டு நைட்டு போய் பார்க்குறேன்னு சொன்னால் உன் பாட்டியும் என் மம்மியும் போட்டு வெளுத்திடுவாளுங்க நம்மளை. என் மம்மியை நான் விரட்டி விட்டுட்டேன் உன்னோட மாமா வீட்டுக்கு, நீனும் நானும் ஹாப்பியாக நம்மளோட வீட்டில் இருக்கலாம்,
ஹாஸ்டலில் நம்ம 2 பேரும் ஜாலியாக இருந்தோம்ல, அந்த மாதிரி நம்ம பாட்டுக்கு இருந்துக்குவோம். எனக்கு சமையல் பண்ண தெரியாது, உனக்கும் சமைக்க தெரியாது. ஒரு மெய்டை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக நம்ம சமைச்சு கொடுப்பாங்க. நம்ம காலைல எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரையும் நல்லா ஹாரர் மூவி பார்த்துட்டு நல்லா சூப்பராக அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்டி கடை, மளிகை கடை, அதுக்கப்புறம் என்ன இந்த பொருட்காட்சி, இதுக்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம் நம்ம லைஃப்பில். எப்போயாவது நம்மளுக்கு ரக்கடான ஒரு பாயை பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா அவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லை இப்படியே நம்ம ஃப்ரீயாக காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு ஒயின்கிட்ட மினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒயின் டக்குன்னு எழுந்து நின்று, அப்பா ஹெட்டு, இல்லை மினி, நான் இந்த 5 மந்த் என்னென்ன நடந்துச்சுங்கிறத அப்படியே கனவு போல் ஃபீல் பண்ணேன்டி. நான் இப்போ மயக்கத்தில் படுத்திருக்கும்போது உண்மையிலேயே ஒரு ஜென்டில்மேன் என்னோட மாமா. அவரோட சாஃப்டான நேச்சர் எனக்கு பிடிக்கல, அது உண்மைதான். ஆனாலும் நான் மேரேஜ் பண்ணாமல் இருந்திருந்தால் ஒன்றும் இல்லை, நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். மேரேஜ் பண்ணிவிட்டு அமைதியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அவர் கூட நான் ஒன்றா வேறு இருந்திருக்கேன். வேறு ஒருத்தவரை நான் டச் பண்ண விட மாட்டேன் என்னைய. என் மாமா தான் எனக்கு அப்படி தான் தோணுது. என்னை டச் பண்ணிட்டார் அவர் கூட தான் என் லைஃப் இருக்கணும். 2வது, என்னை டச் பண்ணவர் வேறு ஒரு பொண்ணை டச் பண்ணக்கூடாது. நான் தானே ஃபஸ்ட் மூவ் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி என் மாமாவை மாற்றிக்கிட்டு அவர் கூட நான் இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை விடுமினி, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு எழுந்திருக்கிறாங்க ஒயின். அந்த டைமில் மினி அப்படியே ஒயினை குறுக்குறுன்னு பார்த்துட்டு, அப்படிங்கிற தொலையிட்டு விடு, உனக்கு பிடிச்சிருக்குண்ணா நீ கட்டிக்க. ஆனால் டிவோர்ஸ் பண்ணி விட்டாச்சே, என்ன பண்ணுறது, உடனே அவனுங்க வச்சுக்க மாட்டானுங்க, விரட்டி விட்ருவானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மினி. இல்லை, என் மாமா ரொம்ப சாஃப்டானவர். நான் போய் அவர் பக்கத்தில் நின்று அழுதேனாவே அவர் என்னை ஏற்றுப்பார். வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். வீட்டுக்கெல்லாம் போக வேணாம், பக்கத்தில் தான் உன் மாமாவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், பதறி போயிட்டாங்க ஒயின். என்னது, என் மாமாவுக்கு ஆக்சிடெண்ட்டா? ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். மினிக்கு ஒன்றுமே புரியல. ஏய் என்ன பதற, இப்படியெல்லாம் எதுக்குமே நீ பயந்தது பதறினது கிடையாதே, என்ன ஆச்சு உனக்கு, மடையில் அடிபட்டு எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க மினி. மினி ப்ளீஸ், மாமாவுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். மாமாவுக்கு ஒன்றும் இல்லடி, ஆக்சிடெண்ட் ஆகி போச்சான். 2-3 ரூம் தள்ளி அங்கே இருக்கிற ஒரு விஐபி ரூமில் படுக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஒயின் டக்குன்னு எழுந்து அப்படியே மினியை கைத்தாங்களாக பிடிச்சிக்கிட்டாங்க. எஸ்டர்டே நைட் ஒரு ஹாட்டான மேக்கப் செக்ஷனை ரொம்ப லாங் நைட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க ஒயின். ஸோ நடக்க முடியல. ஸோ மினியை பிடிச்சிக்கிட்டு மெதுவாக நடந்து ஜங்குக்கோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. அந்த டைமில் ஜங்குக்கு எழுந்து உட்காந்து அப்படியே டாக்டர் பெயினுக்காக இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுருப்பாங்க. ஸோ தன்னோட ஹேண்ட்ஸ் அப்படியே மடக்கி வச்சுட்டு அப்படியே பெட்டோட ஹெட்போர்டில் சாஞ்சு உட்காடுறாங்க. அந்த டைமில் தான் ஒயின் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிருப்பாங்களா. பாட்டிமாவுக்கும் பிங்கி பாட்டிமாவுக்கும் கோபம் தாங்க முடியலை. ஏய் ஒயான், எதுக்கு நீங்கள் வந்த? என் பேரை நான் காயப்படுத்துறதுக்கா? நீ பேசி பேசி அவனை தொந்தரவுப்படுத்துனது போதும், வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பாட்டி என்ன பாட்டி, நகருங்க. மாமா என்னாச்சு உங்களுக்கு? அச்சோ என்னது இது, ஃபோர்ஹெட்டில் இப்படி காயப்பட்டிருக்கு அப்படின்னு ஜங்குக்கை டச் பண்ணுறதுக்காக கிட்ட போகிறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டாங்க. ஒயின், மார்னிங்கே உன்னை நான் டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டேன், இப்போ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே பயங்கர ஷாக் ஒயினுக்கும் மினிக்கும். என்னது இது வாய்ஸு, ரக்கடாக பேசிக்கிட்டு இருக்கார் இவர், மண்டையில் அடிபட்டு இவருக்கு ஏதாவது ஆகிப்போச்சா என்ன? ஐயோ ஒரு மாதிரி பேசிக்கிறாங்களே ஒயினும் ஜங்குக்கு மாமாவும், ஒன்றும் புரியலையே அப்படின்னு மினி பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒயின் ஜங்குக்கு பார்த்து, என்னது இது ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, மாமா மாமா இல்லைங்க மாமா அது அப்படின்னு சொல்ல வரும்போது ஜங்குக் மெல்ல எழுந்து கீழே நிற்கிறாங்க. இங்கே பாரு ஒயின், ஏன் உயிரை ஊற்றி வச்சுருந்தேன் உன் மேலே, நல்லா என்னை அசிங்கப்படுத்திட்ட மார்னிங், போதும். இதுக்கப்புறம் நீ என் பொண்டாட்டி இல்லடி, வெளியில் போகிறோமா விட்டு அப்படின்னு அதட்டுறாங்க. திக்குன்னு இருக்குது ஒயினுக்கு. மாமா ப்ளீஸ் கோபப்படாதீங்க, என் மேலே தப்பு தான், என்ன மன்னிச்சுக்கோங்க. பாட்டியெல்லாம் பார்க்குறாங்க. எஸ்டர்டே நைட் நான் தான் அப்ரோச் பண்ணேன் ஃபஸ்ட்டு உங்களை. உங்கள் மேலே தப்பு இல்லை, நான் மன்னிப்பு வேணாலும் கேட்குறேன் உங்ககிட்ட. உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் மாமா. எனக்கு என்னன்னு தெரில, இப்போ தான் நீங்கள் என் மேலே இருந்த அன்பை ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் எனக்கு வேணும், ஐம் சாரி, நான் பண்ணது தப்பு, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக்கை ஹக் பண்ண போகிறாங்க ஒயின்.
ஜங்குக்கு அப்படியே ஒயினை ஏற்றி விட்டுட்டாங்க. அப்படியே சைடில் போய் நின்றுட்டாங்க ஒயின். மாமா என்னது இது, என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி பண்ணணும், என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு உனக்கிட்ட நான் சாஃப்டாக பிஹேவ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கே போதும்னு ஆயிடுச்சு. நீ எனக்கு வேணாமோ? என் முன்னாடி நின்று என்னை கோபப்படுத்தாமல் இங்கேருந்து வெளியில் போ. என் வீட்டில் நீ உனக்கு இடம் கிடையாது. பாட்டிமாக்கிட்ட சொல்லிக்கிட்டு மினி வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டியாமே. மினி, நீ உன்னோட மம்மியை என் வீட்டுக்கு விரட்டி விட்டுருக்க. இதுக்கப்புறம் என் சின்ன பாட்டியை நானே பார்த்துக்கிறேன். நீனும் இந்த ஒயினும் உன் வீட்டில் இருந்து கெட்டு ஒழிங்க. மாசமானா ஒரு காலத்தில் என் பொண்டாட்டியாக இருந்தான்னு சொல்லி இவளுக்கு தேவையானது வீடு வந்து சேரும். அதை தாண்டி என் வீட்டுக்கு நீங்கள் 2 பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்டு போய் ரூமுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த 3 இன்ச் ஹைட் இருக்கக்கூடிய ஃபேரியோட மேஜிக்னால் ஒயின் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த மாதிரி ஜங்குக்கோட பிஹேவியர் மாறி போயிடுச்சு. ஜங்குக் ஒயின் எப்படி இருக்கணும்னு நினச்சாங்களோ அந்த மாதிரி ஒயினோட பிஹேவியர் மாறி போயிடுச்சு. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் பிஹேவியர் மாறினது தெரியுது. ஜங்குக்கும் ஒயினுக்கும் தங்களோட பிஹேவியர் மாறி போனது தெரியல. இந்த பிஹேவியரோடு தான் எப்போதுமே இருக்க போகிறாங்கங்கிறதும் 2 பேருக்கும் தெரியாது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.